இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு நம்ம ஒவ்வொருவருக்குமே இந்த நாளை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தினாலாக, கொடை நாளாக கொடுத்திருக்கிறார். புன்னகையோடு மகிழ்ச்சியோடு இந்த நாளை இயேசுவோடு இணைந்து பயணிப்போம். பிரியமானவர்களே, இன்று சிறப்பாக சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் தாய், இறைவனின் தாய் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் தாயாக இருந்து நம்முடைய தேவைகளை இயேசுவினிடத்தில் அறிக்கையிட்டு நமக்காக எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த தாயினுடைய புனிதத்தன்மையை உணர்ந்தவர்களாக இந்த தாயின் மீது பக்தி முயற்சியை ஏறெடுத்து தாயோடு இணைந்து இயேசுவை அண்டி செல்ல முயற்சி எடுப்போம். சிறப்பாக பிரியமானவர்கள், இன்று இந்த உலகத்திலே உலக குருதி கொடையாளர் நாளை கொண்டாடுகிறது. இரத்த தானம், தானத்தில் சிறந்தது இரத்த தானம். இன்னைக்கு உயிருக்காக போராடி கொண்டிருப்பவர்களுக்கு இரத்தத்தை கொடுத்து அவர்கள் உயிரை காப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த குருதி கொடையாளர்கள் ஒவ்வொருவரையுமே நினைத்து பார்ப்போம். அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் கூட என்னுடைய தங்கை இப்படி மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக இருக்கும் பொழுது ரத்தம் தேவைப்பட்டது. ரத்தம் தேவை என்று சொன்ன உடனேயே எத்தனையோ கல்லூரியிலிருந்து எத்தனையோ இடங்களிலிருந்து அவர்களாகவே போன் செய்து நான் வரட்டுமா, எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டு இரத்தத்தை முன் வந்து கொடுத்தார்கள். இப்படி எந்த ஒரு விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்பட்டாலும் இரத்தத்தை, தனது உடலில் இருக்கிற இரத்தத்தை பிறருக்கு கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கொடையாளர்கள் முன் வருகிறார்கள். அவர்களே தங்களுடைய சோசியல் மீடியாவெல்லாம் நான் இந்த இரத்த கொடையாளர், என்னை அணுகுங்கள் என்று சொல்லி அவர்களுடைய தொடர்பை எல்லாம் கொடுக்கிறார்கள். என்றால் பிறரும் வாழ வேண்டும், நானும் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல மனப்பான்மை. எனவே இரத்தம் மருத்துவமனையிலே அதிகமாக தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த குருதியை கொடையாக கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஒரு சிறப்பான நாளாக ஒதுக்கி அவர்களை பெருமைப்படுத்துகிறது. அப்படிப்பட்டவர்களுக்காக நாமும் ஜெபிப்போம். அவர்களுக்கு ஜெபிப்பதோடு நிறுத்தி விடாமல் நாமும் குருதியை கொடையாக கொடுக்க முன்வர இந்த நாளிலே முயற்சி எடுப்போம். பிரியமானவர்களே, இன்றைய மன்னாவுக்குள் கடந்து செல்லுவோம். இன்று நம்முடைய தாயாம் திரு அவையும் நம் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு கொடுக்கிற உன்னதமான செய்தி இன்றைய மன்னா. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 33 37 முடிய பகுதிகள். இந்த பகுதி ஒரு குறுகிய பகுதி தான். இந்த பகுதியை நம் ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்குமே கொடுத்து என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் உண்மையை பேசுபவர்களாக இருக்க வேண்டும். உண்மை, நீதி, நேர்மை, அப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை சொல்லுவதாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வார்த்தை ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும். இது ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் இல்லையா? பொய் சொல்றது சகஜமா மாறிடுச்சு, ஏமாத்துறது சகஜமா போயிட்டு இருக்குது, பாவம் செய்யறது சகஜமா போகுது, கொலை செய்யறது சகஜமா இருக்கிறது, அடுத்தவனை கெடுக்கிறது சகஜமா மாறிடுச்சு. அப்படின்னா அப்ப எதுவுமே தப்பு இல்லை, எல்லாமே சரியாதான் செய்யறோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்குள் இன்னைக்கு வந்து விட்டோம். பிரியமானவர்களே, வார்த்தை மிக மிக முக்கியம். உண்மையான வார்த்தை. இந்த நாட்களை எலும்பு இல்லை, எப்படியும் மாத்தி மாத்தி சொல்லலாங்கிறதுக்காக மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. அது இறைவன் வெறுக்கிறார். என் வார்த்தை ஆம்னா ஆம், தப்புனா தப்பு. அதுதான் நம்ம பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அது மிக கடினமான ஒன்று. ஆனால் கற்றுக்கொண்டால் இறை தன்மையை அடைவோம், இறைவன் விரும்புகிற பணியை செய்வோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆணையிடுவதை பத்தி பார்ப்போமே. இந்த நற்செய்தியில் பார்க்கிறோம், ஆணையிட வேண்டாம், கடவுள் மீதும் ஆணையிட வேண்டாம், விண்ணையை பார்த்து வானை நோக்கியும் ஆணையிட வேண்டாம், உங்களுடைய தலைமுடியை மேல கூட நீங்க ஆணையிட வேண்டாம். ஏன்னா அது கூட உங்களுக்கு தெரியாது, அதை வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் முடியாது, அது கடவுள் செய்வார். அப்ப அதன் மேலும் வேண்டாம். அப்ப நீங்க யாரு மேலேயும் எது மேலேயும் சத்தியம் செய்யாதீர்கள், ஆணையிடாதீர்கள். நம்ம எல்லாமே நீதிமன்றத்தில் பார்த்துருப்போம்ல, கிறிஸ்டினா இருந்தாக்கா பைபிள் மேல சத்தியம் பண்ணுவோம், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு பெரிய பொய்யை சொல்லுவோம். அப்ப அந்த சத்தியம் அப்படிங்கிறது ஒரு சகஜமா மாறிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் நிறைய பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் சத்தியமா சொல்றேன், நான் செய்யவே இல்லை, சத்தியமா சார், இதான் சார், எங்க பாட்டி இறந்துட்டாங்க சார்,
அவங்க இறந்து 10 வருஷம் ஆகும். ஏன்டா காலேஜுக்கு லேட்டா வரேன்னு கேட்டா, சத்தியமா சொல்றேன் சார், எங்க பாட்டி இறந்துட்டாங்க. சத்தியமா சொல்றேன் சார், கடவுள் மேல சத்தியமா சொல்றேன் சார், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்ப எதுக்கு எடுத்தாலும் கடவுளை கூப்பிட்டு சத்தியம் செஞ்சு ஒரு பொய்ய சொல்றோம் இல்லையா, அது கடவுள் வெறுக்கிறார். சத்தியமே செய்யாதீங்க, உண்மை பேசிட்டு போங்க. ஆமா இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு சார், நான் தூங்கிட்டேன். ஆமா சார் பஸ் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இல்லை நான் தான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன். இப்படி உண்மையை பேச தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம யதார்த்தமா போயிடும், அந்த ஒரு டயலாக்ல போயிடும். ஆனா ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 10,000 பொய்ய சொல்லிக்கிட்டே இருப்போங்க. ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு 10,000 பாவம் செய்யவங்க. இதுதான் ஆம்னா ஆமு, இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம். ஒரு பொய்ய சொல்லிட்டோம் அப்படின்னா அதை மறைக்கிறதுக்காக இது இப்படியா இருக்கலாமா, அது அப்படியா இருக்கலாமா. பாபநாசன் ஒரு படம் இருந்துச்சு, நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு குடும்பத்துல ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, அது அவன் தப்பு தான் செஞ்சான், அவனை அழிச்சிட்டாங்க, கொன்னுட்டாங்க. ஆனா அந்த தப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த தப்பு மறைக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு பிளானா இல்ல, பயங்கர சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்றாங்க. நைட்டும் பகலுமா தூங்காம முன்னாடி போய் இவர்கிட்ட சொல்றது அவர்கிட்ட சொல்றது, இப்படிதான் பண்ணோம் அப்படிதான் பண்ணோம். ஒரு பொய்யை மறைக்க எத்தனை பொய் அந்த படத்துல போய்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. அது போலத்தான் ஒரு தவறை மறைப்பதற்கு பல தவறுகள் வந்துகிட்டே இருக்கும், செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு பொய்யை மறைப்பதற்கு பல பொய்களை சொல்லிக்கொண்டே இருப்போம். அது தேவையில்லாத ஒரு செயல். இதை கடவுள் வெறுக்கிறார். எனவே கடவுள் மீது ஆணையிட வேண்டாம், சத்தியம் செய்ய வேண்டாம். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று உங்கள் வார்த்தை இருக்கட்டும். இதைத்தான் ஆண்டவர் அழகாக தெளிவாக பேசினார், செய்தார், சொல்லி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, என்னால் இந்த நாளிலே சிறப்பாக ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று வாழ முடியுமா என்று சிந்திப்போம். இது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை தான். ஆமா இல்லை அப்படிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை. ஆனால் அதை வாழ்வாக்குவது பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது, பெரிய உண்மைகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது, எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. அதையெல்லாம் சந்தித்தால்தான் நாம் நாமாகவே இருக்க முடியும். எனவே பிரியமானவர்களே, மாறி வரும் உலகிலே, வளர்ந்து வரும் உலகிலே பொய் சொல்லுவது, கடவுள் மீது ஆணையிடுவது இன்று சாதாரணமாக பெருகி கொண்டே வருகிறது. அது கடவுள் விரும்புவது அல்ல, கடவுளுக்கு ஏற்ப செயல் அல்ல என்பதை புரிந்து கொண்டு நல்ல வார்த்தைகளை பேச, நான் என்ன பேச வருகிறேன் என்பதை தெளிவாக பேச, உண்மையை மட்டும் பேச, உண்மையோடு வாழ்வதற்கு சிறப்பாக இந்த நாளிலே முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே பல சூழ்நிலைகளிலே நாம் சிறு சிறு தவறுகள் செய்து விடுகிறோம், பொய் சொல்லுகிறோம். ஆனால் அந்த சிறு சிறு பொய் தான் பெரிய பொய்யாக மாறுகிறது. பெரிய பொய் தான் நம்மை ஒரு தீவிரவாதியாக, கொடூர கொலைகாரனாக மாற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டு முடிந்த வரை பொய் சொல்லுவதை, கடவுள் மீது தப்பான ஒரு ஆணையிடுவதை மறக்க பார்ப்போம். அதை நாம் செய்யாமல் இருக்க முயற்சி எடுப்போம். அதுதான் இறைவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புகளை கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னையே நான் முழுமையாக இறைவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் தினமும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே நான் பொய் சொல்லக்கூடாது, என்னுடைய வார்த்தை நேர்மையாக இருக்க வேண்டும், ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும் இருக்கட்டும் என்ற ஒரு ஜபத்தையே ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற பொழுது இறைவன் நமக்கு நல்ல சிந்தனையை, நேர்மையான வாழ்வை கொடுக்கிறார். இப்பொழுது இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாமா? கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்னை மரியே, வேளாங்கண்ணி தாயே, இதோ சிறப்பாக இந்த சனிக்கிழமை வேளையிலே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் உம்மை நாடி தேடி வருகிறோம். நீர் எங்களுக்காக இயேசுவினிடத்திலே பரிந்து பேசும் அம்மா. எங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிக்கையிடும் தாயே, எங்களுக்காக இவையெல்லாம் பெற்று கொடும் தாயே என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் அனைவரும் அஞ்சையோடு ஜெபிக்கிறோம் அம்மா. உம்மை போற்றுகிறோம் தாயே, உம்மை வாழ்த்துகிறோம் தாயே. உமக்காக நாங்கள் ஜெபமாலை ஜெபித்து நாங்கள் பாவத்திலிருந்து, தீய பழக்கங்களிலிருந்து அமைதிக்காகவே இந்த ஜெபங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் தாயே. ஆசீர்வதியும், எங்களுக்காக பரிந்து பேசும். அன்பு இயேசுவே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்மீகத்தை கொடுத்திரலும், நல்ல ஆற்றலை கொடுத்திரலும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திரலும், சமாதானத்தை கொடுத்திரலும், மன நிம்மதியை கொடுத்திரலும். பல்வேறு குழப்பங்கள், பிரச்சனைகள் இவர்கள் வாழ்க்கையில் அணுகாதபடி இருக்க கிருபை செய்வீராக. அன்பு தெய்வமே, ஏதோ சிறப்பாக இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு செயலையும், பணியையும், ஆசீர்வதியும்
உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தலும், உழைக்க பலனை கொடுத்தலும், ஆற்றலை கொடுத்தலும், சோர்வுகள் நீங்கட்டும், வசதி நீங்கட்டும், தீய சாத்தனுடைய செயல்கள் நீங்கட்டும், வலிமையும் ஆற்றலையும் கொடுத்தவர்களை வழி நடத்துவீராக. இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளை ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும், இளம் பிள்ளைகளை ஆசீர்வதியும். திருமணம் ஆகவில்லை, தடையாக இருக்கிறது, குழந்தை வாக்கியமில்லை, வேலை வாய்ப்பில்லை என்று இயங்குகிற ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை நிறைவாக வாழ செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியிலும் ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.